இப்போதைய 12 மணி நிலவரப்படி பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைப்பது மிக கடினம் என்று தெரிகிறது. 272 தொகுதிகள் தேவை ஆட்சி அமைக்க. அந்த 272 தொகுதிகளை பாஜக தன்னாக வெல்லும் என்ற சூழ்நிலை மங்கி வருவதாகவே தெரிகிறது. பாஜக அநேகமாக 250 தொகுதிகள் வரை பெறக்கூட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அந்த சூழ்நிலையில் உறுதியாக அவர்களுக்கு வேறு கட்சியுடைய ஆதரவு தேவைப்படும். அந்த கட்சிகள் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கின்றன என்பதெல்லாம் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே பாம்பே பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 புள்ளிகள் சரிந்து மும்பை பங்குச்சந்தை அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமராக தொடர்வாரா என்ற அளவுக்கு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மாற்றுக் கட்சிகளுடைய ஆதரவு தேவை என்று இருந்தால் வேறு ஒருவர் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட பலரும் பேசிக் கொள்கிறார்கள். மிக மிக பரபரப்பான திருப்பங்கள் நிறைந்த இந்த முடிவுகளை பற்றி இனிவரும் மணிகளை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். இப்போதைய நிலை குழப்பமே. மிக்க நன்றி.